ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ஒரு கப் உளுந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உளுந்தங்களி தான் பண்ணிக்க போகிறேன். உளுந்தங்களிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரை பாகு எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு பாகு எடுத்து வச்சுருக்கிறத ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது ஸ்டவ் ஆன் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த களி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் என்னோட பாட்டி எனக்கு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, ஃப்யூச்சரில் பேக் பெயின்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா பேக் பெயின்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து இப்போவும் எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எங்களோட டயட் ரொட்டீனில் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இது இருக்கும். ஹோப் யூ